மேற்கு வங்கத்தில் நமது இந்து சொந்தங்கள் தாக்கப்படுவதை கண்டித்து விஸ்வ இந்து பரிஷத் தென் தமிழகம் சார்பாக அனைத்து மாவட்ட ஆட்சியரக அலுவலகத்தில் மனு அளிக்கப்பட்டது. மேதகு திரௌபதி முர்மு அவர்களுக்கு வழங்கக்கூடிய மனுவாக எதிர ஆட்சித்தலைவர்கிட்ட கொடுத்துட்டு வந்திருக்கிறோம். இந்த மனு என்ன சொல்கிறோம்னா, நம்மளுடைய இந்திய பிரஜைகளை காக்க வேண்டிய அரசியல் சாசன பொறுப்பில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் நம்மளுடைய பகுதியில் உள்ள மக்களை இனத்தின் பெயரால் படுகொலை செய்யப்படும் பொழுது அதை வேடிக்கை பார்ப்பதை கண்டித்தும் அந்த வேடிக்கை பார்ப்பதை நிறுத்திவிட்டு நமது மக்களுக்கு தேவையான பாதுகாப்பையும் உரிமையும் வழங்குறதுக்காக இந்த மனுவை கொடுத்துருக்குறோம். மேலும் ஒருத்தவங்க போராட்டம் நடத்துகிறதா இருந்தால் யாருக்கிட்ட போராட்டம் நடத்தணும்? அரசாங்கத்துக்கிட்ட போராட்டம் நடத்தணும். சம்பந்தமே இல்லாத பொதுமக்கள் மீது தாக்குதல் நடத்தி நம்ம உள்நாட்டிலேயே ஒரு அகதிகளை உருவாக்குறது மிகப்பெரிய சோகம். திருச்சி கலெக்டர் மூலம் ஜனாதிபதி திரௌபதி முர்முவுக்கு விஸ்வ இந்து பரிஷத் அமைப்பினர் மனு அளித்தனர். அதில் இந்துக்கள் மீது கொடூர தாக்குதல் நடத்திய சம்பவம் அரங்கேறியுள்ளது. இதனை தடுக்க வேண்டிய மேற்குவங்க முதல்வர் மம்தா பானர்ஜி வேடிக்கை பார்ப்பதை கண்டித்தும் அங்குள்ள இந்துக்களையும் அனைத்து தரப்பு மக்களையும் பாதுகாக்க வேண்டும், ஜனாதிபதி ஆட்சியை அமல்படுத்த கோரியும் மனுவில் வலியுறுத்தினர்.